இப்போ இந்த நவுனோட கிளாஸிஃபிகேஷனை பார்ப்போம். நம்ம இதோட டைப் படி ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா காமன் நவுன். அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவான பெயர்ச்சொல். அதாவது நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு பேர் வச்சுருப்போம்ல, அதான் வந்துட்டு பொதுவான பெயர்ச்சொல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காமன் நவுனோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். நம்ம ஒரு வாக்கியத்தின் இடையில் வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஸ்மால் லெட்டராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சா அ பாய் அப்படின்னா நான் ஒரு பையனை பார்த்தேன். ஸோ அங்கே அ பாய்ங்கிறப்ப இந்த பி எப்படி வரும்னா ஸ்மாலாக தான் வரும். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறப்போ, இது வந்துட்டு உங்களுக்கு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் எப்பயுமே நமக்கு ஒரு இந்த ரூல் இருக்கும்ல, நம்ம ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த காமன் நவுன் வந்துட்டு ஒரு சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர், டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்ததுன்னா அது கேபிட்டல் லெட்டரில் வரும். மற்ற எல்லா இடத்துலையும் இது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த காமன் நவுனை நம்ம எப்படி சொல்கிறோன்னா ஜென்ரல் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் நேம் ஆஃப் பீப்புள், ஜென்ரல் நேம் ஆஃப் பிளேசஸ், ஜென்ரல் நேம் ஆஃப் அனிமல்ஸ், ஜென்ரல் நேம் ஆஃப் திங்ஸ். காமனாக இதுக்கு நம்ம பேர் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் நேம் ஆஃப் பீப்புளுக்கு பாய், கேர்ள், டீச்சர், டாக்டர், மேன், உமன் அந்த மாதிரி. பிளேசஸ்க்கு சிட்டி, பார்க், ஸ்கூல், ஷாப், கண்ட்ரி. அனிமல்ஸ்க்கு டாக், கேட், டைகர், கவ், எலஃபண்ட். இதுவுமே பேர்ட்ஸ்க்கு தான். பேர்ட்ஸுமே அப்படி தான் வரும். சொல்லுவாங்கள்ல அனிமல்ஸ்குள்ளே தான் அந்த பேர்ட் கேட்டகரியும் வரும். அதனால நான் பேர்ட் தனியாக போடல. ஸோ அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜென்ரல் நேம்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் திங்ஸ். புக், பென், சேர், பேக் அண்டு ஃபோன். ஸோ இதெல்லாமே தான் காமன் நவுன். அதாவது நம்ம ஜென்ரலாக இதெல்லாம் பேர் வச்சு கூப்பிட்றோமோ அதெல்லாம் காமன் நவுன். இப்போ அதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அ கேர்ள் இஸ் ரீடிங் அ புக். த டீச்சர் என்டர்ட் த கிளாஸ் ரூம். த டாக் இஸ் சேசிங் அ கேட். ஐ லிவ் இன் அ வில்லேஜ். த ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். ஸோ இதெல்லாம் தான் காமன் நவுனோட எக்ஸாம்பிள்ஸ். Next, let's move to the proper noun.